வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க இன்றைக்கான டியூஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு நம்ம வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே என்ட்ரு ஆக மாட்டோம் இல்லையா, அட்டன் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நம்ம லைனில் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் என்ட்ரு ஆகிருக்கணும். 24901 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்களேன், அந்த அளவுக்கு நமக்கு மொமெண்டம் கிடைக்கல. ஸோ மொமெண்டம் கிடைக்காம மார்க்கெட் ரிவர்சல் மூவ் ஆகிட்டு இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே எந்த ட்ரேட்ஸுமே ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வேல்யூ ஏன் செட் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னா நம்மளோட லாஸ் இருக்குது அப்படின்னா லாஸ் ஹிட் ஆகும்போது அதை ரொம்ப மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வேல்யூ நமக்கு செட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டில் ஹைக்கில் இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி 24912 நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு மொமெண்டம் கிடைக்கல. ஸோ இங்கேயும் ஒரு 14 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் தான். ஸோ 24926 இங்கேயும் நமக்கு ஒரு 14 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க 24928 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேருந்து மார்க்கெட் ஒரு நல்ல மொமெண்டம் இருந்தது. ஸோ இதோட ஹைக் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 25012 வரைக்கும் இங்கே ஒரு 84 பாயிண்ட்ஸ் நீங்கள் சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் இல்லையா. நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சது, ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இங்கே நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கணும். 24943 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் கிடச்சது இல்லையா. 24995 வரைக்கும் இங்கே ஒரு 52 பாயிண்ட் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் மேக்ஸிமமாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆகணும். என்ட்ரிக்கான ப்ராப்பரான ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி என்ட்ரு ஆகுங்க. ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக என்ட்ரானீங்கன்னா போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 136 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங். அட் த சேம் டைம் நமக்கு ஒரு 39 பாயிண்ட் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆனது இல்லையா. ஸோ அதனால இங்கே 97 பாயிண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா 97 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நீங்கள் டியூஸ்டே ஸ்டேட்டஸ் படி வெளியில் வந்திருக்கணும். ஓகே, இதுதான் டியூஸ்டேக்கான ஸ்டேட்டஸ். ஸோ நம்ம வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ நமக்கு அப் ட்ரெண்ட்ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை கிடையாது, வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம ரெண்டுக்குமே ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மொமெண்டம் அப்பில் இருந்தாலும் அதுக்கான நம்ம டார்கெட் நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரு ஆகுங்க. அட் த சேம் டைம் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் சேம் ரூல் தான். அப்படி நீங்கள் என்ட்ரு ஆகும்போது ஷுவராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் குட்டி ஸ்டாப் லாஸோட நம்மளோட எவ்ரிடே ரேட்ஸும் நமக்கு அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கு வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் என்னென்ன, ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 25009, 25096, 251, 99, 252, 54, 253, 12, 253, 70, 25449, 25512. ஸோ இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது. இஃப் சப்போஸ் மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24950, தென் 24852,
then 24 777, then 246 90, 24 601, 245 28 2 444 2 243 62. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்துட்டு இந்த நிஃப்டி 50க்கானது நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க டார்கெட்ஸை யூஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான டியூஸ்டே அனாலிசிஸ் தென் வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். டியூஸ்டே அனாலிசிஸ் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேம் தானே, நம்ம ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே தான் கிடச்சது இல்லையா. ஸோ இங்கே நம்மளோட ரிவர்சலில் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சது. ஸோ இங்கே தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் என்ட்ரு ஆயிருக்கணும். 55685 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், சடனாக ஒரு மார்க்கெட் வந்து நமக்கு வந்து மொமெண்டமே இல்லை. சடனாக நமக்கு ரிவர்சல் ஆகிட்டு சடனாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதோட பிஃபோரில் நம்ம லோவில் ஸ்டாப்லாம் செட் பண்ணியிருக்கும் போது இங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. பட் வந்து ரொம்ப மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் 55643 வந்துட்டு இங்கே வந்து ஒரு 42 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அகைன் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணும்போது இங்கே ஒன்று அகைன் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது இல்லையா. பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது இங்கே கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கான 55695 நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க. இங்கேயும் நமக்கு என்னாச்சுன்னு பாருங்கள், இங்கேயும் நமக்கு அந்த அளவுக்கு மொமெண்டம் கிடைக்காம இங்கேயும் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. 55678 வந்துட்டு இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 17 பாயிண்ட், இங்கே ரொம்ப இல்லை, ஸோ 17 பாயிண்ட் மட்டும் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆகிட்டு நம்மளோட செகண்ட் ட்ரேடும் ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆகிடுச்சு. தென் அகைன் அடுத்த ட்ரேட் நம்ம பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைன்லேயே கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே வந்துட்டு ரிவர்சல் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ரைட், இங்கே க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அப்வர்ட் மொமெண்டம் தான். இதோட ஹைக் வரைக்குமே நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 55965 வரைக்குமே நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 269 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் ஒரு 269 பாயிண்ட் வந்து நீட்டாக சாலிடாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இல்லை எனக்கு நடுவில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ பட் வந்து எனக்கு வந்துட்டு நான் வந்து நடுவில் எங்கேயாவது நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இங்கே அச்சீவ்டு தான். இது நான் வந்து ஒரு மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் என்னங்கிறத நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 269 ப்ராஃபிட், அட் த சேம் டைம் நமக்கு வந்து 59 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆனது இல்லையா. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டுமே ஒரு 210 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்து நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம் பேங்க் நிஃப்டியில் டியூஸ்டே ஸ்டேட்டஸ் படி. ஆல்ரெடி நிஃப்டி 50லையும் நம்ம வந்து ஒரு 97 பாயிண்ட் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சாலிடாக ஒரு 300 ஒரு மேக்ஸிமம் ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் இது. ஸோ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் டியூஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் சேர்த்து பார்த்தீங்கன்னா சாலிடாக 300 பாயிண்ட் வந்து ஒரு சூப்பர்வான மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். யூஸிங் அவர் டார்கெட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக தான் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் நம்ம டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனக்கு டவுட் இருந்ததுன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு தென் நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். கிடைச்சதுக்கப்புறமா ட்ரேட்ஸ் என்ட்ரானீங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமமான ஸ்டாப் லாஸோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துலாம். 55944, தென் 56106, 56354, then 56640, then 56883, then 57076, then 57276, 57078, then 57276, 57429. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இது தான் பேங்க் நிஃப்டிக்கானது அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டாலும் நத்திங் டு வரி, அதுக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் இருக்குது. ஸோ 55760, 555,
30 55 378 551 65 54 935 54 882 54 614 then 54 527. இதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ நம்ம டார்கெட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் எவ்ரிடே மூவும் இருக்குது. மந்த் எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே கிளாரிஃபை ஆகும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.